மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அதன் பெயர் சீரடி. ஒரு காலத்தில் அந்த ஊர் வறுமை, பஞ்சம், நோய்கள், மத மோதல்கள் என பல துயரங்களில் மூழ்கிக் கிடந்தது. மக்கள் வாழ்க்கை இருளில் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்த நேரம் அது. அந்த காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாமல் எங்கிருந்தோ ஒரு 16 வயது இளைஞன் அந்த கிராமத்துக்குள் வந்து சேர்ந்தான். அவன் யாரிடமும் பேசுவதில்லை. யாரிடமும் தன்னை அறிமுகப்படுத்துவதும் இல்லை. ஒரு வேப்ப மரத்தின் கீழ் அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியபடியே இருப்பான். அதே மரத்தடிதான் அவனது வீடு, அதே இடம்தான் அவனது உலகம். ஆரம்பத்தில் கிராம மக்கள் அவனை கவனிக்கவே இல்லை. ஒரு எளிய, அமைதியான இளைஞன் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் காலம் நகர்ந்தது. அவனது அமைதியான கண்களில் ஒரு விசித்திரமான காந்த ஈர்ப்பு இருப்பதை மக்கள் உணரத் தொடங்கினார்கள். அவன் பார்த்தாலே கவலைகள் கரையத் தொடங்கின. அவன் கையை வைத்தாலே தீராத நோய்கள் தீரத் தொடங்கின. துயரத்தில் மூழ்கிய இதயங்களில் நம்பிக்கை மலர்ந்தது. வேதனையால் நிறைந்த வீடுகளில் மகிழ்ச்சி குடிகொண்டது. மெதுவாக அந்த முழு கிராமம் மாறத் தொடங்கியது. இருளில் மூழ்கிய சீரடி ஒளியால் ஒளிரும் ஒரு சொர்க்க பூமியாக மாறியது. அந்த அற்புத இளைஞனை மக்கள் இனி சாதாரண மனிதனாக பார்க்கவில்லை. அன்போடு, பக்தியோடு அவரை சாய்பாபா என்று அவரை அழைக்கத் தொடங்கினார்கள். அந்த நாளிலிருந்து சீரடி ஒரு கிராமம் மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக தெய்வீக மையமாக மாறியது.